நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா PHPயோட ஒரு பேசிக் சின்டெக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நம்ம PHP வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரைட். நீங்கள் PHPயில் ரைட் பண்ணுற எந்த ஒரு கோடாக இருந்தாலும் அது வந்து சர்வர் சைடில் ரன் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை வந்து நமக்கு பிளெயின் HTML-ஆக கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு PHP கோட் ரைட் பண்ணாலும் அது டேரெக்டாகவும் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அதோட ஸ்கிரிப்டை. அப்படி இல்லைனா நம்ம HTML-ஓட பாடி டேக்குள்ளேயே நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு சாம்பிள் HTML அண்ட் இதோட பாடி டேக்குள்ள நம்மளோட PHP ஸ்கிரிப்டை நான் போட்டிருக்கேன். இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் HTML-ஆக நமக்கு வந்திருக்கும். சி அந்த PHP கோடு மறைஞ்சிருச்சு, ஆனால் அதோட அவுட்புட் மட்டும் நமக்கு இங்கே வந்திருக்குது. நீங்கள் எப்போ ஒரு PHP ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அப்படின்னாலும் அது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அதோட ஸ்டார்டிங் வந்து லெஸ் தென், அப்புறமா கொஸ்டின் மார்க்கு, அதில் PHP அப்படின்னு தொடங்கும். அப்புறமா அதோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கு அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள். இந்த மாதிரி தான் நம்மளோட PHP ஸ்கிரிப்ட் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இப்படி எண்ட் ஆகும். இந்த PHP ஸ்கிரிப்ட் வந்து தனியாகவும் ரன் ஆகும், HTML-குள்ளேயும் ரன் ஆகும். ஆனால் இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .phpன்னு முடியணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு HTML க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் .html எண்ட் ஆகுது அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி PHP ரன் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகாது. அது உங்களுக்கு எரர் தான் ஆகும். பிகாஸ் இதோட ஃபார்மெட் வந்து HTML அண்ட் இது வந்து PHP டைரெக்டாக சப்போர்ட் ஆகாது. ஈவன் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சர்வரில் லான்ச் பண்ணாலும் உங்களுக்கு அதோட அவுட்புட் வராது. பிகாஸ் இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து எப்போவுமே .phpன்னு எண்ட் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த .phpன்னு முடியுதுல, இந்த ஃபைல் வந்து டேரெக்டாக HTML சப்போர்ட் பண்ணுது. அது கூடவே லைக் இந்த மாதிரி டேரெக்டாகவும் சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் இது கூடவே நமக்கு PHPயும் சேர்த்து சப்போர்ட் ஆகுது. இப்போ நான் PHP ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் ரன் பண்ணி மட்டும் பார்க்குறேன். இதுக்குள்ளே நம்ம டிஃபால்ட்டாக ஜஸ்ட் ஒரு HTML மட்டும் தான் கொடுத்துருந்தோம். அந்த கூட இதில் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இது கூடவே நம்மளுடைய PHP ஸ்கிரிப்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த PHP ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டை அவுட்புட்டாக கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஹாய் ஃப்ரம் PHP நான் எழுதிக்கிருக்கேன். அண்ட் அப்புறம் இதுக்கு எண்டிங்கில் வந்து ஒரு செமிகாலன் கொடுக்கணும். எதுக்காக நம்ம வந்து இந்த செமிகாலன் கொடுக்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட் பண்ண மாட்டோம் ரைட். நிறைய ஸ்டேட்மெண்ட் நம்ம ரைட் பண்ணுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதோடு முடியுது அப்படின்னு நம்மளுடைய சர்வர் சைட் சாஃப்ட்வேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு செமிகாலன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி நான் இதுக்கு கீழே என்ன ஒரு டெக்ஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஓகே, ஐ ஆம் PHP. இப்போ நம்ம ரெண்டு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த செமிகாலன் இல்லைங்கிற பட்சத்தில் எதிலேருந்து எதில் முடியுது அப்படிங்கிறது நம்மளுடைய PHPக்கு ஒரு குழப்பம் வரும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போதும் நம்ம ஒரு செமிகாலன் வச்சு நம்ம எண்ட் பண்ணுறோம். நம்ம கோட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ரெட் லைன் வருது பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளக்கின்ஸ் தான். ஸோ நம்ம ஏதாவது சின்டெக்ஸ் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இது இந்த மாதிரி நமக்கு ஒரு அண்டர்லைன் போட்டு காட்டி கொடுக்கும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ரெண்டு அவுட்புட்டும் சைட் பை சைடாக அப்படி சேர்ந்து வந்துடுது. இதை நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம HTML-ல உள்ள BR டேகை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த BR டேகை எங்கே யூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ப்ராக்கெட்டு அண்ட் ரைட் ப்ராக்கெட்டு. இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது இது அதோட நெக்ஸ்ட் லைனில் வந்துருச்சு. இதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த BR டேகும் இது கூடவே வந்துருச்சு. இப்போ ஒரு கோட் எழுதிட்டு இருக்கோம் வைங்க, அதில் நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டெலீட் பண்ண விருப்பம் இல்லை, ஆனால் அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கோடை நம்ம எப்படி ரன் பண்ணாமல் வைக்கிறது அண்ட் டெலீட்டும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கமாண்ட் பண்ணலாம். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இப்போ இக்னோர் ஆகணும், ரன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ
அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட ரிசல்ட்டை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தான் வருது. இதோட ஃபர்ஸ்ட் அவுட்புட்டு மறைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷும் ஒர்க் ஆகுச்சு. ஆனால் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மல்டிபிள் லைன் சேர்ந்து இருக்கும், ரைட்? லைக் பிக் டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை 2 லைனில் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அப்படி இல்லைனாலும் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா, எந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரன் ஆகக்கூடாது, அதாவது எந்த கோட்லேருந்து எந்த கோட் வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகக்கூடாது, இல்லை எக்ஸிக்யூட் ஆகாமல் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஒரு ஸ்டார் கொடுங்க. அதுக்கப்புறமா அது எண்ட் ஆகக்கூடிய லொக்கேஷன்கிட்ட வந்துட்டு ஸ்டார் கொடுத்து மறுபடியும் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் மட்டும் நீங்கள் இப்படி மார்க் பண்ண இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதோட எண்டு பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த கோடாக இருந்தாலும் சரி எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இதோட அவுட்புட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது அது அப்படியே மறைஞ்சு போயிருச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஎஸ் கோடில், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ இந்த ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு ரன் ஆகக்கூடாதுன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் அப்படி கமெண்ட் பண்ணிடும். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டையும் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னா எது வரைக்கும் நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதுகளையும் சேர்த்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி விட்டுரும். மல்டிபிள் லைன்ஸை குயிக்காக வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்கோ வச்சு நம்ம இதில் டெக்ஸ்ட் அவுட்புட் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரிண்ட்னு டைப் பண்ணிவிட்டு ஐ எம் ஃப்ரம் பிரிண்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு செமிகாலன் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி இதில் எக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்குறது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த பிரிண்ட்டும் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. பட் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்தோ இது நமக்கு வந்து டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாலும் இக்கோ வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சிங்கிள் ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த இக்கோ அண்ட் இந்த பிரிண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட்டு. ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது, அந்த பிஹெச்பி கூடவே இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இந்த பிரிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் அவுட்புட் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரிங்கு கொடுக்க ட்ரை பண்ணான்னா நமக்கு எரர் தான் வரும். பார்த்திங்கன்னா ஒரு எரர் வருது. இதை நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் இந்த பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் அவுட்புட் மட்டும் கொடுக்கும், அதாவது ஒன்லி ஒன் ஸ்ட்ரிங் அவுட்புட்டு. இந்த இக்கோ வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங் அவுட்புட் கொடுக்கும். பட் இந்த பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் அவுட்புட் மட்டும் தான் கொடுக்கும். அதான் இதோட டிஃப்ரென்ஸ். நான் உங்களுக்கு வீடியோவில் போடக்கூடிய எந்த ஒரு கோடாக இருந்தாலும் கிட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கிட்ஹப் பேஜில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. See you guys next time.